இருக்கிறங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து, இயேசு என் இதயத்தில் இப்போது வாசம் செய்கிறாரா? என்னை முழுவதுமாக ஆட்கொண்டிருக்கிறது இயேசு என்ற ஒருவர் தானா? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நமது வாழ்வை மாற்றக்கூடிய வல்லமை ஒரே ஒரு பெயருக்குத்தான் உண்டு, அது இயேசு. அந்த இயேசு என்ற பெயரில் தான் மனித குலத்தினுடைய விடுதலை இருக்கிறது. எனது வாழ்வினுடைய மீட்பு இருக்கிறது. எனது வாழ்வுக்கு தேவையான எல்லாம் அடங்கி இருப்பது அவரில் தான். இப்போது நான் அவரால் மட்டுமே நிறைந்திருக்கிறேன். நான் கண்களை மூடிக்கொண்டு என் இதயம், என் உடல் பொருளாக அனைத்திலும் ஆண்டவரே நீரை குடிகொண்டிருக்க வேண்டும். நீர் இல்லாத வாழ்வு, இருள் நிறைந்த வாழ்வு, எல்லாத்தையும் பார்த்து பயப்படுகின்ற வாழ்வு, எதற்கும் அச்சத்தோடு ஒரு காரியம் செய்ய முடியாத சந்தேகத்தோடு வாழ்கின்ற வாழ்வு, நீர் இல்லாத வாழ்வு, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மரணத்தை சந்திக்கின்ற வாழ்வு, என் உடல் பொருள் ஆவி முழுவதிலும் ஆண்டவரை நீர் குடியிருக்க வேண்டும். இப்போது இதுவரை ஆண்டவரே எனது உள்ளத்தில் நான் உமக்கு இடம் தரவில்லை என்றால் என்னோடு பொறுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் தொட்டால் மாறும் ஆண்டவரே, நீர் விடுதலை தந்தால் மாறும் ஆண்டவரே. உமது ஆவி அனைத்தையும் புதுப்பிக்கும் ஆண்டவரே. உமது ஆவியினுடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆண்டவரே. எனது வாழ்வு மாற வேண்டும் ஆண்டவரே. இருளுக்கு அடிமையாக இருந்தது போதும், மரணத்திற்கு அடிமையாக இருந்தது போதும், மரண பயத்தோடு வாழ்ந்தது போதும், நோய் நொடிகளை கண்டு அஞ்சினது போதும் ஆண்டவரே. இனி வாழ்வை பற்றி எதிர்நோக்கு, விடுதலை பற்றி எதிர்நோக்கு, மீட்பை பற்றிய எதிர்நோக்கு மட்டுமே எனக்கு வேண்டும். அது தருகின்ற உண்மை தேடி வர ஆண்டவரே நான் ஆசிக்கிறேன், விரும்புகிறேன். உள்ள திறந்து ஆண்டவருக்கு விட்டுக் கொடுப்போம் ஆண்டவரே. உண்மை நினையாத நாட்கள், உண்மை பற்றி நினையாத கடந்து போன எனது வாழ்க்கை ஆண்டவரே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மொபைல் போனிலும் டிவியிலும் எனது காலங்களை கழித்தது. நண்பர்கள், ஊர் சுற்றுகின்ற நேரங்கள் என்று பொழுதை வீணாக்கிற நொடிப்பொழுதுகள் உமது அருகில் வந்திருந்தால் ஆண்டவரே எனது வாழ்வு மாறி இருக்கும். கடந்த காலங்களில் உமது அருகில் வந்திருந்திருந்தால் எனது அறிவு வளர்ந்திருக்கும், எனது எதிர்காலம் நன்றாக மாறி இருக்கு, எனது பிள்ளைகளுடைய காலம் மாறி இருக்கும் ஆண்டவரே. இப்போதோ நான் உண்மை மறந்து போனதால் எனது வாழ்க்கையில் பிரச்சனைகள், தடைகள், விடுதலை இல்லை, எதிர்நோக்கு இல்லை ஆண்டவரே. நல்ல காரியங்கள் எடுத்து வைக்கிறோம், தடைபடுகிறது. திருமணத்திற்காக பிள்ளைகளை தயார்படுத்துகிறோம், தடை ஏற்படுகிறது. பிள்ளைகள் நல்ல வேலைக்காக போவதற்கு தயாராகின்றார்கள், வேலைகள் கிடைப்பதில்லை. வெளிநாடு பயணங்கள் தடைபடுகிறது. எதிர்நோக்கில்லாத பிள்ளைகள், சோம்பேறிகளாக இருக்கிற மக்கள் என்று வாழ்க்கை முழுவதும் இருண்டு போய் கொண்டிருக்கிறது. காரணம் ஆண்டவரே உம்மை பற்றிய நினைப்பில்லாதது, உம்மை நினையாது வாழ்ந்து போன காலங்கள், உம்மிடமிருந்து அகன்று போன நேரங்கள், உமது பலியில் கலந்து கொள்ளாதது, உம்மை ஆராதிக்கிறது, உமக்கு என்னை விட்டு தராத்தது ஆண்டவரே. உணர்கிறேன் அப்பா, உணர்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த நாள், இந்த நேரம் ஒரு முன்னிலையில் வந்திருந்து கொண்டு அறிக்கையிடுகிறேன் அப்பா. நான் இருளை நேசித்தேன், ஒளியாகின்ற உம்மை மறந்து போனேன். இருள் நிறைந்த பல காரியங்களுக்கு எனது கண், என் காது, என் கை, என் கால், என் இதயம் என்று எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தேன். தீமை என் மேல் ஆட்சி செய்ய நான் இடம் கொடுத்தேன் ஆண்டவரே. நான் அறிக்கையிடுகிறேன் அப்பா. இதோ உமது முன்னிலையில் வந்து நான் என்னை முழுவதுமாக தருகிறேன். இருள் நிறைந்த எனது வாழ்க்கையில் இருந்து யார் எனக்கு விடுதலை தருவார்? யார் அப்பா எனக்கு விடுதலை தருவார்? பவுல் பேசியது போல ஏதோ நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லது செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் விருப்பம் இருக்கிறது. ஆனால் உடலில் நான் தீமைக்கு மேல் தீமை செய்து கொண்டிருக்கிறேன் அப்பா. நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நன்மையானது பலவற்றையும் சிந்திக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை அப்பா. எனக்கு இந்த தீமையிலிருந்து, இந்த சாபத்திலிருந்து யார் விடுதலை தருவார்? ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டுமே என் ரட்சகர், நீர் ஒருவர் மட்டுமே என் வாழ்வுக்கு விடுதலை தருகிறவர். நம்பி உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்வுக்கு விடுதலையே, என் வாழ்வின் வெளிச்சமே, என் இருளை நீக்கி என் வாழ்வில் ஒளிர்ந்திருவீராக. இதோ நான் வருகிறேன் உம்மை தேடி. என் வாழ்வில் ஒளி வீசுகின்ற, வெளிச்சமாகின்ற, தூய ஆவியாகின்ற அக்கினியை இந்த நேரத்திலே இறக்கும் ஆண்டவரே. அக்கினி இறங்கி என்னுள்ளில் இருக்கிற எல்லா தீமைகளையும், எல்லா இருட்டையும் மாற்றி ஒளியாக என் இதயம் மாறட்டும் ஆண்டவரே. மது ஆவியாகின்ற அக்கினி இந்த நேரத்திலே இறங்கட்டும்.
வாஞ்சித்து ஜெபித்து ஆண்டவரோடு கேட்போம். ஆண்டவரே, உமது வல்லமை, உமது ஆவி, அக்கினி இந்த நேரத்திலே பெந்தேகோஸ்து நாளில் சீடர்கள் மீது இறங்கியது போல இங்கு கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரிலும் வந்து நிறையும்படியாக செய்யும். ஆண்டவரே, உமது வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். கைத்தாளத்தோடு வல்லமை. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே, கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஞானஸ்தான வேளையில் இயேசு மீது வந்திறங்கிய ஆவியானவர் அவரை பாலைவனத்திற்கு அழைத்து சென்றார். அவரை பாலைவனத்திற்கு அழைத்து சென்றது சோதிக்கப்படுவதற்காக. ஆனால் இந்த சோதனையின் மூலமாக அவரது வல்லமையை அவருக்கு வெளிப்படுத்தி கொடுப்பதற்காக, இந்த சோதனையை எதிர்கொண்டு ஆற்றலோடு திரும்பி வந்து கடவுளுடைய பணியை செய்வதற்காக இந்த இடத்திலே தூயாவினுடைய வல்லமையால் நிரப்பப்படுகிற மக்களுக்கு உடனடியாக உருவாக போகிறது சோதனை, விசுவாசத்திற்கு எதிரான சோதனை, தனது ஆணவத்தை, அகங்காரத்தை எல்லாத்தையும் அழிப்பதற்கான ஒரு சோதனை உடனடியாக உருவாகும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இதோ சீராக்காகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மகனே, நீ ஆண்டவருடைய பணிக்காக உன்னை தயார்படுத்திக் கொண்டால் சோதனைகளை எதிர்கொள்ள நீ உன்னை தயார்படுத்திக் கொள். நீ ஆண்டவருடைய பணிக்காக நீ தயாராகிறாய் என்றால் சோதனை உனக்கு முன்னால் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். இதோ கடவுளுடைய பிள்ளைகளாகின்ற ஒவ்வொரு மக்களுடைய அருகிலும் அழகியானவன் இருக்கிறார். இதோ பேதுரு கூறுகிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தையில் வாசிக்கிறோம், அலகை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் மக்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஒளியும் இரட்சகரும் மீட்பருமாக ஏற்று அறிக்கையிட்டு அவரது வல்லமையால் நிரம்புகிறார்களோ அவர்கள் அனைவரையும் காலத்தில் விழச் செய்து அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இது வாழ்க்கை, இந்த வாழ்க்கை சரியல்ல என்று ஜெபிக்க வேண்டாம், ஆண்டவரை தேட வேண்டாம், பலி ஒப்பு கொடுக்க வேண்டாம் என்று அவர்களை பின்னோக்கி இழுக்கின்ற வல்லமையாக நமது அருகிலே இதோ அழகியானவர் சுற்றி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய ஆவியானவர் தாயோடு சொன்ன காரியம் என்று தொடக்கத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தை, தாயினோடு ஆண்டவருடைய ஆவியானவர் சொன்னார், மகனே, ஏன் நீ கோபத்தோடு இருக்கிறாய், ஏன் நீ பகைமையோடு இருக்கிறாய், உன் முகம் வாடி இருப்பது ஏன், நீ கோபத்தோடு ஏதாவது தவறு செய்கிறாய் என்றால் இதோ புரிந்து கொள், உன் வாசற்படியில் பாவம் இருக்கிறது, நீ அதை வெற்றி கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அது உன்னை அடக்கி ஆளும். ஆகையால் இந்த நேரத்தில் தூய ஆவியினுடைய வல்லமை நமது வாழ்க்கைக்கு தேவை. எதற்கு என்றால் பாவத்தை வேட்டையாட நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அழகினுடைய வல்லமைகளுக்கு எதிராக போராடுவதற்கு நமது உன்னதத்தின் ஆவி தேவை. ஆகிய இந்த நேரத்தில் உணர்ந்து உணர்வோடு ஊற்று தண்ணீராகின்ற ஆவியானவர் நமக்குள் ஆற்றலோடு பொங்கி எழுந்து வர அவ்வாறு வாழ்வாக நமது வாழ்வு மாறட்டும். அதற்காக கைத்தாளத்தோடு உற்சாகத்தோடு ஆடி கேட்போம். ஊற்று தண்ணீரே எனக்குள் பொங்கி பொங்கி வாரும்.
ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, நல்ல ஆண்டவர். ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. நிரப்புமப்பா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, அப்பா. ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. நிரப்பு. கனி தந்திட ஆய். நான் செழி தோங்கிட, ஆண்டவரே. கனி தந்திட ஆண்டவரே. நான் செழி தோங்கிட, ஆண்டவரே. கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, அப்பா. கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என்ற மகிழ்ச்சியோடு தேவனாயே, கைத்தாளத்தோடு எல்லா மக்களும் பாடட்டும். ஊற்று தண்ணீரே என்ற மகிழ்ச்சியோடு. தேவாவியே, ஊற்று தண்ணீர். ஜீவ தண்ணீரே ஆவியை நமக்கு தந்த என்னில் ஆண்டவர். பொங்கி வா. ஆவியானவரை தருவேன் என்று சொன்னார். ஆசீர்வதியும் தாகத்தோடு கேட்பவர்களுக்கு எல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னார். யாரெல்லாம் தாகமாக இருக்கிறீர்கள், வாருங்கள். உங்களுக்கு இலவசமாக தருகிறேன் என்று சொன்னார். இலவசமாக. ஆவியின் வல்லமை நமக்கு தருகிற ஆண்டவர். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே திரும்ப என்னில் திரும்ப பொங்கி திரும்ப பொங்கி திரும்ப இதை வா. சொல்லிக் கொண்டிருப்போம். ஊற்று திரும்ப திரும்ப தண்ணீரே கண்களை மூடி, என்ற கண்களை மூடி, தேவாவியே, கண்களை மூடி. எல்லா மக்களும் எல்லா மக்களும் கைகளை கூப்பி கைகளை கூப்பி ஒரு வேண்டுதல். ஆசீர்வதியும் அப்பா வாரு. தூய ஆவியானவரே வாரு. ஒரு தண்ணீரை எடுத்து வாரு. ஒரு தண்ணீரை பொங்கி பொங்கி வாரு. ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். வாரு, 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 வாரு. உன்னதத்தின் ஆவி இறங்கி வரட்டும். திருத்தல் பணிகள் 1:8 இப்போது நிறைவேறட்டும். திருத்தல் பணி 1:8 நிறைவேறட்டும். அதே அற்புத அடையாளங்கள் நமது வாழ்க்கையில் நடக்கட்டும். வல்லமையுடையவர்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை நமக்கு நிறைய வேண்டும். ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்களை மூடி கைகளை கூப்பி இதயத்தில் இதே பாடல் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கட்டும். ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே, ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அப்படியே கண்களை மூடி கைகளை கூப்பி தூய ஆவி, உன்னதத்தின் ஆவி நமக்குள் குடிகொண்டிருக்கிறது என்றால் நாம் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்ற வல்லமை பெறுகின்றோம். தூய ஆவி இருக்கிறவர்களால் மட்டும்தான் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியும். ஆகையால் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நாம் உடனடியாக பவனிக்காக போக இருக்கிற நேரத்தில் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இந்த ஒரு ஜெபம் மட்டும், இந்த ஒரு இறை வார்த்தை மட்டும், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இதயத்தில் பதியட்டும் அந்த வார்த்தை, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நாம் மீண்டும் மீண்டும் இந்த பவனி முடிகிற போது இயேசுவே ஆண்டவர், அவர் ஆட்சி செய்கின்ற வாழ்வாக நமது வாழ்வு மாற இயேசுவே ஆண்டவர் என்று முழக்கமிட்டு கொண்டே நடப்போம். இயேசுவே ஆண்டவர் என்று பறைசாற்றி கொண்டே நடப்போம். நமது பவனியானது இயேசு ஆண்டவர் என்று நமது எல்லை முழுவதும், நாம் வாழ்கின்ற சமூகம் முழுவதும் இயேசுனுடைய ஆட்சி நிலவும்படியாக, இயேசுனுடைய வல்லமை நிரம்பும்படியாக, தீமைக்கு இடமில்லாதபடியாக மாற இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று நமது இதயத்தில் நாம் முழக்கமிட்டு கொண்டு நாம் பவனிக்காக தயாராகும். ஒரு நிமிடம் மட்டும் கண்களை மூடி, ஆண்டவரே ஆண்டவரே, இதோ இந்த மக்கள் உம்மீதான நம்பிக்கையால் ஆண்டவரை வந்திருக்கிற இந்த மக்களை உமது ஆட்சி இவர்கள் வாழ்க்கையில் நிரம்பும்படியாக, உமது ஆட்சி இவர்களுக்குள் நடக்கும்படியாக, உமது ஆட்சி இவருடைய குடும்பங்களில் நடக்கும்படியாக, ஆண்டவரை உமது ஆட்சி இவர்கள் வேலை செய்கின்ற இடங்களில் எல்லாம் நடக்கும்படியாக அருளை கொடு மக்கள். ஆண்டவர் இந்த மக்களுக்கு கடும் ஆண்டவரை, இயேசுவை ஆண்டவர் என்று முழக்கமிடுகின்ற இவருடைய இதயங்களில் தீமைக்கு இடம் விடாதே ஆண்டவரை. இயேசுவே ஆண்டவர் என்று முழக்கமிடுகின்ற இவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர் என்று முழக்கமிடுகின்ற இவருடைய இதயங்களில் உம்மை தேட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர் என்று முழக்கமிடுகின்ற இவருடைய இதயங்களில் ஆண்டவரே
நீர் என்றும் குடியிருந்தருளும் ஆண்டவரே. உமது ஆவி என்றும் குடியிருந்தருளும் ஆண்டவரே. அவ்வாறு நல்லதை தேர்ந்தெடுக்க, தீமையை விட்டு ஓட, நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள இவர்கள் எல்லாருக்கும் போதிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீரை பொழிந்தருளீராக ஆண்டவரே. கண்களை மூடி இருகரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு வாரும் தூய ஆவியை, வாரும் தூய ஆவியை, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, எல்லா மக்களும் விசுவாசத்தோடு தாகம் தீர்க்கும் ஊற்று. இது நமது அறிக்கை, விசுவாச அறிக்கை. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, விசுவாசத்தோடு அழைப்போம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. Eagerly seeking you, my Lord. வல்லமையா என்னை நிறைத்து Fill us with your power. நீராளுகை செய்யும். Govern us. We are your. உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அப்படியே ஒரு நிமிடம் அந்த உணர்வோடு நிற்போம். தூய ஆவி நமக்குள் நிறைந்த அந்த உணர்வோடு ஆவியானவருடைய குரல் கேட்க முயற்சிப்போம். மௌனமாக இதயத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுவதை கேட்போம். நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற ஆவியானவர், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிற ஆவியானவர், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிற ஆவியானவர், நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிற ஆவியானவர், உனது வாழ்வு இனி விடியலாக மாறும் என்று சொல்லுகிற ஆவியானவர், கவலைப்படாதே, அஞ்சாதே, திகையாதே, நான் உன் கடவுள், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ இனி அடிமை அல்ல, நீ என் மகன், நீ என் மகள். நம் ஆண்டவர் நமது பாவங்களோடு, நமது குறைகளோடு,
நமது எல்லா சாபங்களோடு நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கிறேன். இது மனிதர் தருகின்ற வார்த்தை போன்றது அல்ல. மனிதருடைய வார்த்தைகள் மாறிப்போம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. அவர் பொய்யுரைக்கின்றவர் அல்ல, அன்பு செய்கின்றவர், உண்மையானவர், நேர்மையானவர், நல்லவர். மகிழ்ச்சியோடு